ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது வர்ணங்கள் தேவையா, அது இந்த ஜாதி பாகுபாடு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு உண்டான விடையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னத்துங்க இந்த ஜாதியெல்லாம் அந்த காலத்தில் ஏன் உருவாக்குறாங்க, அதனால் பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு உண்டான விடை தான். ஏன்னா அன்றைக்கு நிறைய ஜாதி இல்லை, இன்றைக்கு இருக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இல்லை. அன்றைக்கி வெறும் 4 ஜாதி தான் உருவாக்கிறாங்க. அந்த நாளும் தொழில் ரீதியான ஜாதிகள் தான். அதாவது பிராமணன் அவனுடைய தொழில் வேதம், தொழில் அதாவது தொழில் வேதம் படிக்கணும். அதோடு இல்லாமல் வானியலை பற்றி படிக்கணும். அதை பற்றி எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும் அப்படின்றத பற்றி அதை பற்றி படிக்கணும். இது மாதிரி உலக விஷயங்களை பற்றி படித்து அவன் அதை பற்றி எழுதி அதை அடுத்தவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஒரு தேவையான ஒருத்தன் ஆகிட்டான். அதுக்கடுத்தது இந்த வணிகர்கள் அப்படின்னு வரும்போது, வணிகம் செய்யும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க, எல்லாம் ஒரு கடை வச்சாங்க வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்றது இல்லாமல் அங்கே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும். அந்த வணிகம் செய்யும்போது அடுத்தவன் திருட்டு பயம் இல்லாமல் அதை காப்பாற்றணும். அதெல்லாம் செய்யறதுக்குன்னு ஒரு ஜாதி உருவாக்கினாங்க. அதை வியாபாரம் பண்ணுறது மட்டும்தான் அவங்க செய்ய, வேறு எதுவும் தெரியாதவங்க. இந்த 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக க்ஷத்திரியனை உருவாக்கினாங்க. க்ஷத்திரியன்னா போர். இந்த வணிகத்தில் ஏற்படக்கூடிய எவனாவது திடீர்னானால் வெட்டி தள்ளிட்டு வணிகத்தை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. அதாட்டம் ஒரு பிராமணன் அவனுடைய படிப்புக்கு அடுத்த எரிஞ்சல் கொடுக்காமல் இருக்கணும். அவன் படிப்புக்கு வேண்டிய உதவிகள் செய்யணும். அதுவும் ஒரு க்ஷத்திரியனுடைய கடமை. அப்படி இருக்கும்போது ஒரு க்ஷத்திரியன் உடைய கடமை அது மட்டும் இல்லை, நாட்டை காப்பாற்றணும், இந்த மக்களை காப்பாற்றணும். ஏங்க, அதாவது ராமாயணத்தில் வரும்போது ராமாயணம் தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கும்போது அப்போ மற்றவங்களாம் இருந்து எப்படி நாட்டை ஆண்டிருப்பான் அப்படின்ட்டு நிறைய பேரோட கேள்வி இன்க்ளூடிங் இருக்குது. அதை பற்றி வீட்டில் படிக்கும்போது தான் தெரியுது, நாட்டை காப்பாற்றுறதுக்கு மற்றவங்க அத்தனை பேருமே போருக்கு போகல. புரியுதுங்களா? இந்த பிராமணனும் போருக்கு போகல, இந்த வைசியனும் போருக்கு போகல, இந்த சூத்திரனும் போருக்கு போகல. ஏன்னா அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். விவசாயத்தை காந்து பண்ணுறதுக்காக இந்த சூத்திரனும் போருக்கு போகல. ஒரே ஒரு காரணத்தை இந்த க்ஷத்திரியன் மட்டும்தான் போருக்கு போனான். இந்த க்ஷத்திரியன் மட்டும்தான் போரில் வெற்றி தோல்வியை கண்டு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அத்தனை பேரையும் மக்களை காப்பாற்ற வேண்டியவன். இவனை கொண்டுட்டு அவன் வருவான், அவனை கொண்டுட்டு இவன் வருவான். இப்படிதான் அந்த க்ஷத்திரியருடைய வாழ்க்கை இருந்தது. புரியுதுங்களா? அதனால் தப்பான வேலைக்கு போனோன்னா அவனுக்காக உருவாக்கப்பட்ட விவசாய சட்டம் அப்படின்னாங்க. பிராமணனுக்கு மட்டும் இல்லை, வைஷ்யனும் போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சூத்திரனும் போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி க்ஷத்திரியன் மட்டும்தான் போருக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் இருந்தது. புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்க? இது புரியலனாலும் விளக்கம் நான் சொல்கிறேன். ஆனால் பிராமணன் போருக்கு போகாமல் இருக்கிறான். மகாபாரத கதையில் வரும். அவங்கள யாருன்னு வீட்டுக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் சொல்கிறேன். இது பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.